புக்ஸ் எல்லாம் நான் இதை அனுப்பி விடுறேன். இவரோட பேக் ஆஃப் என்னோட புக் வச்சுருக்கேன், பிடிஎஃப் ஃபைலு. நான் அந்த பிடிஎஃப் ஃபைல் அனுப்பி விடுறேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அது க்ரீக் மித்தாலஜி அதோட இதில் இருந்தெல்லாம் வருவார் அவர். அது கொஞ்சம் பட் ஆனால் உங்களால் புரிஞ்சிக்க முடியும் தான் நினைக்கிறேன். நான் ஆர்வமாக இருக்கீங்க, ஸோ நீங்கள் அதுலேருந்து தொடங்கலாம் தாய்வழி சமூகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு. மதர் ரைட் அப்படிங்கிறது அந்த புக்கோட நேமு. பேக் ஆஃப் என் ஒரு ஜெர்மானிய எழுத்தாளர், அவரோட புக்கிலேருந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். லைசியன்ஸுன்னு ஒரு பீப்புளை பற்றி ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமா அமேசான்ஸு, அதுக்கப்புறம் படிப்படியாக உலகம் முழுக்க இருக்கிற தாய்வழி சமூகங்களை பற்றி அவர் ஆராய்ச்சிருப்பார். வேற சொல்ல சொன்னீங்கன்னா, நீங்கள் சொன்ன விஷயத்தை பாதியோடு நிறுத்தி இருக்கிறீர்கள், அதை முடிக்கவில்லை. தாய்வழி சமூகத்தை பற்றி நான் கேட்டது, தாய்வழி சமூகத்தை பற்றி தான் நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன். உதாரணத்துக்கு தாய்வழி சமூகம் வந்து திராவிடர்களுக்கு ரொம்ப பழக்கமான ஒரு விஷயமா இருந்திருக்கணும். ஏன்னா திராவிட மக்கள் தாய்வழி சமூகத்தில் தான் இருந்திருக்காங்க அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. இது ஆம்னு ஒரு செட் ஆஃப் ஸ்காலர்ஸும் இல்லைன்னு ஒரு செட் ஆஃப் ஸ்காலர்ஸும் சொல்லுவாங்க. பட் அதை வந்து இன்னும் த ஜூரி இஸ் அவுட்னு சொல்லலாம். அது இன்னும் அப்சல்யூட் ப்ரூஃப் கிடையாது. ஆனால் என்னுடைய யூகம் என்ன அப்படின்னா, தாய்வழி சமூக மக்களாக தான் இருந்திருக்காங்க திராவிட மக்கள். கடைசியாக வந்து கேரளா தாய்வழி சமூகமாக இருந்திருக்கு. சுதந்திரம் வர்ற வரைக்கும், இந்தியாவுக்கு சுதந்திரம் வர்ற வரைக்கும் 100% தாய்வழி சமூகமாக இருந்திருக்கு கேரளா. சுதந்திரம் வந்ததுக்கப்புறமா படிப்படியாக அதோட தாய்வழி சமூக கட்டமைப்பை வந்து உடச்சி அதை தந்தை வழி சமூகத்துக்கு மாற்றியிருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது மலையாள ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட கேட்டு பாருங்கள், தரவாடுன்னா என்ன, மருமக்கட் தாயம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அது மருமக்கட் தாயம் சிஸ்டம்னு சொல்லப்படும். அது கேரளாவில் தரவாடுங்கிற ஒரு வீட்டில் தான் அவங்க வாழ்வாங்க. தரவாடுங்கிற ஒரு வீட்டில் வந்து பெண்கள் தான் இருப்பாங்க. சொத்து வந்து பெண்கள் வழியில் தான் டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ உதாரணத்துக்கு உங்கள் அம்மா பேருக்கு உங்கள் அம்மாவோட அம்மாவுக்கு அம்மாச்சிக்கு பேரில் சொத்து இருக்கும். அப்புறம் அது உங்கள் அம்மாவுக்கு வந்திருக்கும். உங்கள் அம்மா கிட்டேருந்து உங்கள் அக்கா தங்கச்சிக்கு போகும். உங்கள் அக்கா தங்கச்சிக்கிட்டேருந்து அவங்களோட மகள்களுக்கு போகும். இப்படி தான் சொத்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஆண் சம்பாதிக்கக்கூடிய சொத்து முழுக்க அவங்க தாய்க்கும் அவனுடைய தாய் குடும்பத்துக்குமே தான் சேர்ந்து தான் இருக்கும். தந்தை வழி சமூகத்தால் என்னென்ன குறைகள் இருந்தன, ஏன் அதை முடிவுக்கு கொண்டு வர தாய்வழி சமூகம் எழுப்பப்பட்டது? தந்தை வழி சமூகம் வந்து ஒரு போர் சமூகம், போர் குணம் கொண்ட மக்கள், போர்கள் உருவாக்கின ஒரு சமூகம் தான் தந்தை வழி சமூகம். அந்த போர் வந்து எவ்வளவுதான் வேண்டாம்னு சொன்னாலும் அது வந்து அந்த சமூகத்தோட அடிப்படை கட்டமைப்புக்குள்ளேயே இருக்குது போருங்கிறது. அப்படி அடிப்படை கட்டமைப்பே ஒரு சமூகத்தோட அடிப்படை கட்டமைப்பே போர்ல இருந்து உருவாச்சு அப்படின்னா அது எப்படி ஒரு ஆரோக்கியமான சமூகமா இருக்க முடியும்? அது வந்து பீஸ்ஃபுல் டைம்ல கூட மேலே பார்க்கறதுக்கு அமைதியா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா அதோட அங்கத்தினர்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வந்து போர் நடந்துகிட்டே தான் இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அன்றாடம் வந்து வீடியோ கேம்ஸ்ல போர் பத்தி தான் பண்ணிட்டு இருக்காங்க. போர் தான் அதோட மையமா இருக்குது. வீடியோ கேம்ஸ் எடுத்தா போர் தான், படங்கள் எடுத்தீங்கனாலும் அதோட மையம் போர் தான். பாகுபலி படம் ஓடுற அளவுக்கு வந்து 96 மெய்யழகனோ ஓடாது. மெய்யழகன் ஃப்ளாப்பு, ஆனால் பாகுபலி சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஏன்னா போர் தான் நம்ம மக்களுக்கு பிடிக்கும். அப்புறம் என்னோட நண்பர் ஒருத்தர் எடுத்தார் பாட்டில் ராதான்னு ஒரு படம், அட்டர் ஃப்ளாப் ஆகிப்போச்சு. அதுவுமே சமூக சீர்திருத்த படங்கள் எல்லாமே ஃப்ளாப் ஆகும். ஆனால் போர் பற்றின படங்கள் இங்கே ஹிட் ஆகும். அது காரணமே என்னன்னா தந்தை வழி சமூகம் போரில் அமைஞ்ச ஒரு சமூகம். விச் பீரியட் ஆஃப் டிராவிடியன் ஹிஸ்ட்ரி வாஸ் மேட்ரியார்கி ஃபாலோட்? ப்ரீ ஏர்லி சோலா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆரியரின் வருகைக்கு முன்னாடி திராவிட அமைப்பு தமிழ்நாடு முழுக்க இருந்திருக்கு. ஆரியர்கள் சரித்திர காலகட்டத்துக்கு எல்லாமே உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு வந்து சங்க இலக்கியங்களை சொல்லுவேன். சங்க இலக்கியங்களை ரொம்ப உன்னிப்பாக கவனித்து படித்து பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியங்களில் தாய் இருப்பாங்க, செவிலித்தாய் இருப்பாங்க, தலைவி இருப்பாங்க, அப்புறமா தலைவன் இருப்பான். ஆனால் ஸ்ட்ரேஞ்சான ஒரு விஷயம் என்னன்னா தந்தை இருக்கவே மாட்டாங்க. தந்தை புலம்பினார், தாய் புலம்பினதா 1000 பாட்டு இருக்குது. மகள் ஓடி போயிட்டா அப்படின்ட்டு, அல்லது ஏதோ ஒரு காரணத்துக்காக இது நடக்குது அது நடக்குதுன்னு சொல்லி. ஆனால் ஒரே ஒரு சங்க பாட்டில் கூட தந்தை கேரக்டர் நீங்கள் பார்க்க முடியாது. பாட்டில் ராதா எனும் திரைப்படத்தை நான் சென்னை ரோகிணி திரையரங்கத்தில் பார்த்தேன். அருமையான திரைப்படம். அந்த திரைப்படத்தோட ஆரம்பம் முதற்கொண்டு அந்த திரைப்படம் முடியும் வரைக்கும் என்னோட அனில் சேவையும் அதுக்குள்ளே சின்னதாக இருந்திருக்கு. என்னோட சிறு பங்களிப்பும் அதுக்குள்ளே இருந்தது. அதோடைய இயக்குனர் என்னுடைய நெருங்கிய நண்பர். அவருக்கு அந்த கதை எழுதுகிற நாள் முதற்கொண்டு அது கூட நான் இருந்திருக்கேன், பயணப்பட்டிருக்கேன். அது வளர்கிற விதம் பார்த்துருக்கேன். அந்த படம் நல்லபடியாக வரணும்னு ஆசைப்பட்டேன். பல வகையான முயற்சி பண்ணி செய்தோம். ஆனால் அது ஹிட் ஆகலை அப்படிங்கிறது வருத்தமான விஷயம். பட் ஆனால் உங்களை மாதிரி சில பேருக்கு பிடிச்சிருக்கு.